அட்ராக்ஷன் அப்படின்றது ஒண்ணுமே இல்ல. அந்த நம்பிக்கை தான். நீங்க எந்த மெத்தட்ல மேனிஃபெஸ்ட் பண்ணாலுமே அந்த நம்பிக்கைன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா, அந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஜெயிச்சிரோம். பாசிட்டிவிட்டியே நாம வந்து நம்பணும் அப்படின்னா, நாம வந்து வழிபட வேண்டியது சந்திர பகவானை தான். ஏன்னா மனசுக்காரகன் அப்படின்றது சந்திரன் தான். இது நெறைய பேருக்கு தெரியாது. எழுதி வைக்கிற மெத்தட் வந்து மேனிஃபெஸ்ட்ல எந்த அளவுக்கு வந்து ஒரு முக்கியத்துவமா இருக்கு? நீங்க எழுதி வைக்கிறது, எழுதி வச்சுட்டா மட்டும் அது வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகாது. அது ஆழமா நீங்க நம்புறீங்க பாத்தீங்களா? ஒரு பிரியாணி லீஃப்ல எழுதி நீங்க பர்ன் பண்றதும், ஒரு பேப்பர்ல எழுதி ஒரு ஜாப் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது நீங்க பர்ன் பண்றது, இல்லைன்னா அது காத்துக்க ஒரு ஏர்ல நீங்க விடுறதும், இது எல்லாமே அந்த இடத்துல ஜெயிக்கிறது நம்பிக்கை தான். இப்போ ஒரு எல்லைன்னு இருக்கும்ல, எந்தெந்த விஷயம் தான் நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணணும், இது பண்ணக்கூடாது, ரிஸ்க் அப்படின்னா என்னென்ன விஷயம் இருக்காது? ரஹ்மான் சார் வந்து கிரிக்கெட்டர் ஆகணும்னு நினைச்சிருந்தாலோ, இல்ல தோனி வந்து ஏஆர் ரஹ்மான் ஆகணும்னு நினைச்சிருந்தா அந்த மாதிரி நினைச்சிருப்பாங்களா? கண்டிப்பா மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் எதுல இருக்கோ, அவங்களுக்கு என்ன விதியில வந்து எழுதப்பட்டிருக்கோ அந்த இடத்துல அவங்க வந்து அதுதான் வந்துட்டு நினைச்சிருப்பாங்க. ஃபோக்கஸ் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நந்தினி மேம் இணைந்திருக்காங்க. அவங்க கிட்ட கொஞ்சம் லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தியும் மற்ற விஷயங்கள் பத்தியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. ஓகே மேம், இன்னைக்கு வந்து நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி பேசுகிறோம். இப்போ இருக்க ஜென்ரேஷன்ல எல்லாருமே வந்து லா ஆஃப் அட்ராக்ஷனை ஒரு அடிக்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். 11 லெவல்ல வந்து வேண்டிக்கிறது அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ நிறைய பேர் வாட்டர் மெத்தட்ல வந்து வேண்டிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இதை பத்தி பேசுறதுக்காகவே நிறைய பேர் வந்துட்டாங்கன்னு சொல்லலாம். அது வந்து இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நீங்க பேசுறதை விட்ட எல்லாருமே பேசுறாங்க. நீங்க வந்து இந்த யூனிவர்ஸை நம்புங்க, கிடைக்குங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் கேட்கலாம், அதை பத்தி சொல்லுங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன்னா முதல்ல நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இப்போ இருக்கிற காலகட்டத்தில் தான் இந்த பேர் வந்து மறுபடியும் லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்திருக்கு. ஆனால் ஆதி காலத்தில் இது பேர் தவம்னு சொல்லுவாங்க. இப்போ மார்க்கண்டேயர்லாம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, சிவபெருமான் கிட்ட அவர் கொடுத்த அந்த இன்றும் 16 அப்படின்ற ஒரு வந்து வார்த்தை வாங்கினார். முதல்ல அவருக்கு வந்துட்டு ஆயுள் கம்மியாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. 16 வயசு தான் ஆயுள்னு சொல்லிட்டு சிவபெருமானே சொல்லியிருப்பார், அவங்க அப்பா வந்து வரம் கேட்கும்போது. அப்படி இருக்கச்ச இவரு வந்து என்ன செய்யறாருன்னா, சரி இந்த வரத்தை வந்து நான் மாற்றி காட்டுறேன்னு சொல்லி அப்போ ஒரு தவம் பண்ணும்போது தான் இவருக்கு வந்து சிவபெருமான் வந்து தோன்றி என்றும் 16ஆவே நீ வாழ்வ அப்படின்னு சொல்லி வரம் கொடுத்துருப்பாங்க. இது மார்க்கண்டேயர் புராணம்ல நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்றது வேற ஒண்ணுமே இல்லை, அந்த தவம் அந்த ஒரு வைராக்கியம் அப்படின்றது தான் அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன். அந்த தவம் மருவி லா ஆஃப் அட்ராக்ஷன்ற ஒரு பேர்ல இப்போ வந்து நம்ம பண்றோம். தவம்னா கண்ணை மூடி பண்றதுக்கு பேர் தான் தவம் கிடையாதுங்க. ஒரு வைராக்கியத்தோட ஒரு விஷயத்த நம்ம வந்து யூனிவர்ஸ் கிட்ட ஒரு முன் வைக்கிறோம், இல்ல இறைவன் கிட்ட நம்ம முன் வைக்கிறோம், ஒரு வைராகியமா இருந்து அது வாங்குறோம்னா அது வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்றத நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இது வந்து நிறைய மெத்தட்ல மேனிஃபெஸ்ட் பண்றவங்க எல்லாமே இருக்காங்க. இப்போ வாட்டர் மெத்தட், நீங்க ஒண்ணும் இல்ல, ஒரு மூன் லைட்ல போயிட்டு ஒரு வாட்டர் நீங்க 1 கிளாஸ் ஆஃப் வாட்டர் வச்சுட்டு ஒரு ½ hour நீங்க விட்டுட்டு மூன் லைட்ல வச்சுட்டு அதை நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணி அதுக்கு மேல வந்து நீங்க ஒரு பேப்பர்ல இந்த என்ன நடக்கணுமோ அந்த விஷயத்த நீங்க அந்த கிளாஸ் மேல அந்த பேப்பர்ல வந்து ஊட்டிட்டு ஒரு ½ hour அப்புறம் மூன் லைட்ல விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க எடுத்து அந்த ட்ரிங்கை வந்து நீங்க குடிக்கிறப்போ, அந்த வாட்டரை வந்து குடிக்கிறப்போ நிச்சயமா அது வந்து மேனிஃபெஸ்ட் ஆகிறத வந்து பார்த்திருக்காங்க. அது வந்து ஒரு ப்ரூவ் பண்றவங்க இருக்காங்க. பிளஸ் இப்போ வந்து இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் 11 மெத்தட் வந்து ஃபாலோ பண்றவங்க இருக்காங்க. இந்த 11 வந்து ஒரு நாங்க வந்து ஆர்கேஞ்சல் மைக்கேல் அப்படின்னு நம்ம அவருடைய பிளெஸிங்ஸ் கிடைக்கிறதுக்காக இந்த 11 வந்து பாக்குறது உண்டு. அது வந்து நாங்க மேனிஃபெஸ்ட் பண்றதெல்லாம் உண்டு. இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் பொறுத்த வரைக்கும் நீங்க வைராக்கியமா ஒரு நம்பிக்கையோட எதை வந்து நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல நம்பிக்கை தாங்க ஜெயிக்குது. லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்றது ஒண்ணுமே இல்ல, அந்த நம்பிக்கை தான். நீங்க எந்த மெத்தட்ல மேனிஃபெஸ்ட் பண்ணாலும் அந்த நம்பிக்கைன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஜெயிச்சிரோம். ஆனா மக்கள் என்ன பண்றாங்க, நாமலாம் என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு டியூவல் கோர்ல சிக்கிக்கிறோம். அதாவது நமக்கு வந்து நடக்கணும் அப்படின்னு நடக்கணும் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அது மெடிடேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இதெல்லாம் நமக்கு நடக்காது, இது நடக்கிறதுக்கு நமக்கெல்லாம் இதெல்லாம் நடக்குமா, நமக்கெல்லாம் இது வந்து ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்ற ஒரு டியூவல் ஒரு நெகட்டிவிட்டியில அந்த டவுட்டே இருக்கக்கூடாது. அந்த டவுட் அந்த இடத்துல இருக்கனாலதான் எல்லாருமே வந்து தோத்துடுறாங்க. இப்ப அந்த டவுட்ன்றத நம்ம எராடிகேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம நிச்சயமா ஜெயிக்க போறது உறுதிங்க. இந்த இடத்துல நமக்கு ஒரு கேள்வி வரலாம், அப்போ விதியை வந்து மாற்ற முடியும்? ரியாலிட்டி ஒண்ணு இருக்குல்ல மேம், நம்மளுக்கே தெரியும் இது நடக்காதுன்னு தெரியும். அது நம்ம வந்து நம்மளுடைய பிடிவாதத்துக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணும் போது அதுதான் நம்ம மனசுல இருந்து வருது. இது வந்து நடக்காத ஒரு விஷயமா இருக்கு, இது பண்ணலாமான்னு ஒரு டவுட் வருது. அதான் ரியாலிட்டியோட கனெக்ட் பண்ணும் போது தான் அங்க கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. ஆமா, அப்போ இந்த இடத்துல ஒரு சூட்சம பரிகாரம் ஒண்ணு இருக்கு.
அப்போ இதை பாசிட்டிவிட்டியை நம்ம வந்து நம்பணும் அப்படின்னா நாம வந்து வழிபட வேண்டியது சந்திர பகவானே தான். ஏன்னா மனசுக்காரகன் அப்படின்றது சந்திரன் தான். இது நிறைய பேருக்கு தெரியாது இந்த சூட்சமம். அப்போ இந்த சந்திரனை வந்து நம்ம இரவு நேரங்கள்ல ஒரு விளக்கு ஏற்றி சந்திரனுடைய மந்திரம் சொல்லலாம், இல்லைன்னா சந்திரனை போய் பார்க்கலாம், சந்திரனோட எனர்ஜி நம்ம ரிசீவ் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல நம்ம வந்து ரிசீவ் பண்ணும்போது நமக்கு பாசிட்டிவிட்டின்றது கண்டிப்பா நடக்கும் அப்படின்ற ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு மனநிலைக்கு நம்ம வந்துருவோம். அப்போ அந்த இடத்துல இந்த பாசிட்டிவிட்டி நம்ம வேலை செய்யறதுனால இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்ன்றது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஓகே மேம். நான் இன்னொரு விஷயமும் கேள்விப்பட்டேன். ரீசெண்டாக வந்து கருப்பு படம் ரிலீஸ் ஆகும்போது கூட அதோட ப்ரொடியூசர் அதோட டைரக்டரோட ஒய்ஃப் வந்து ஒரு பேப்பரில் எழுதி வச்சாங்க, வின் பண்ணிடணும், அது ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சிருந்தாங்க. ஸோ எழுதி வைக்கிற மெத்தட் வந்து மேனிஃபெஸ்டில் எந்த அளவுக்கு வந்து ஒரு முக்கியத்துவமாக இருக்குது? நீங்கள் எழுதி வச்சுட்டா மட்டும் அது வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகாது. அது ஆழமா நீங்க நம்புறீங்க பாத்தீங்களா? ஒரு பிரியாணி லீஃப்ல எழுதி நீங்க பர்ன் பண்றதும், ஒரு பேப்பர்ல எழுதி ஒரு ஜாப் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது நீங்க பர்ன் பண்றது, இல்லைன்னா அது காத்துக்க ஒரு ஏர்ல நீங்க விடுறதும், இது எல்லாமே அந்த இடத்துல ஜெயிக்கிறது நம்பிக்கை தாங்க. அந்த நம்பிக்கையை வந்து பலப்படுத்துறதுக்கு தான் அந்த சந்திர வழிபாடு பண்றோம். அந்த இடத்துல பலப்படும் போது இந்த விதியை மாத்தலாம் அப்படின்னா நிச்சயமா மாறும். அதுக்கு எக்ஸாம்பிளா நமக்கு கொடுக்கப்பட்டது தான் இந்த மார்க்கண்டேய புராணம். ஓகே ஓகே. இப்போ ஒரு எல்லைன்னு இருக்கும்ல, எந்தெந்த விஷயம் தான் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும், இது பண்ணக்கூடாது, ரிஸ்க் அப்படின்னா என்னென்ன விஷயம் இருக்காது? மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடாதுன்ட்டுலாம் இல்லை. இப்போ நமக்கே வந்து தெரியும். இப்போ நமக்கு என்ன தோணுதோ, இப்போ நாம் என்னவா ஆகணும்னு நினைக்கிறோமோ அதுதான் நம்ம வந்து மேனிஃபெஸ்ட் பண்ண போகிறோம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து ஏஆர் ரஹ்மான் சார் வந்து கிரிக்கெட்டர் ஆகணும்னு நினச்சிருந்தாலோ, இல்லை தோனி வந்து ஏஆர் ரஹ்மான் ஆகணும்னு நினச்சிருந்தா அந்த மாதிரி நினச்சிருப்பாங்களா? கண்டிப்பாக மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் எதில் இருக்கோ, அவங்களுக்கு என்ன விதியில் வந்து எழுதப்பட்டு இருக்கோ அந்த இடத்துல அவங்க வந்து அதுதான் வந்துட்டு நினைச்சிருப்பாங்க. அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு கேள்வி கேட்கலாம், அப்போ அந்த விதி தானே அந்த இடத்துல வந்து ஜெயிச்சிருக்கு? இல்ல, இப்போ விதியிலே வந்து உங்களுக்கு ஜெயிக்கணும் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு கிடைக்காது, இப்போ லாஸ் ஆயிடும் அப்படின்னு நீங்க அப்படின்னு இருந்தாலும் கூட அதை நீங்க இதுதான் ரூட் வந்து கிளியரா இருக்கீங்க, இதுதான் உங்களுக்கு வேணும்னு வந்து பிடிவாதமா இருக்கீங்க, எனக்கு கிரிக்கெட்டர் தான் ஆகணும் அப்படின்னா நீங்க பிடிவாதமா இருக்கீங்கன்னா கண்டிப்பா நீங்க கிரிக்கெட்டர் ஆயிடுவீங்க. ஓகே மேம். அதுதான் வந்து அந்த இடத்துல உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க, என்ன தேவையோ அதுதான் நீங்க வந்து நினைப்பீங்க. அதுல ஜெயிக்கிறதுக்காக தான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்ன்றது உங்களுக்கு வேலை செய்யுது. ஓகே மேம். இன்னைக்கு வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி பேசியிருந்தோம். ஸோ என்னென்ன மெத்தட்ல வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணலாம், மேனிஃபெஸ்ட் பண்றதுல வந்து ரொம்ப முக்கியமா இருக்கிறது நம்பிக்கை தான் அப்படிங்கிறது ரொம்ப அழகா சொன்னீங்க. எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு அழகா ஷேர் பண்ணீங்க. நன்றி மேம். தேங்க்யூ.